ரதம் ஓட்டக்கூடிய ஆளுதான் அருணன். அங்க பழுதானவன். அண்ணவனுக்கு 2 கால்களும் கிடையாது. யாரு? அருணனுக்கு. சூரிய பகவானுக்கு ரதம் ஓட்டக்கூடிய ஆளுதான் அருணன். அண்ணவனுக்கு 2 கால்களும் கிடையாது. அவன் தேர்தட்டிலே அமர்ந்து உதழ்ந்து அண்ணவன் தேர்தட்டிலே அமர்ந்து உதவுவதற்கு முன்பதாக நான் அமராக குருசத்திரம் செல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் பொன்னுருக்கு அடி நான் மரணம் அடகு வேணும். நான் மரணம் அடைந்து ஒரு கால் மாண்டாலும் ஆளலாம், இல்ல ஜலம் பெற்று வந்தாலும் வரலாம். அப்படி ஈசன் செயல் எப்படி இருக்கின்றது அது தன்மை போலதான் நடக்கும். செத்துக்கு அந்த இடத்த என் பீச கால அங்க வைக்க மாட்டேன். சரி பார்த்தா நன்றா அடிமேவியே முகத்தின் ரூபம் அடி விலங்கிட தெரியும் போதா இந்த வாவியோ பிறந்து வந்தாய் இந்த வையக முழுகிட்டாலோ எனக்கு ஒரு தீவினை வந்த போது குலம் தெரியாமல் பேசுவேனோ. சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? ஆவின் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டை கொண்டு வந்து அந்த பாலை கறந்து அந்த பாலை கறந்து என்ன செய்வாங்க? தெரியுமா? பாலை கறந்து அந்த பால்ல முகம் பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாது இல்ல. அந்த பாலை காய்ச்சி புறையிட்டு தயிராக்கி அந்த தயிரை கலந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் உருக்கி உருக்கினா என்ன வரும்? நெய் வரும். அந்த நெய்யை உருக்கி ஒரு பொற்கிண்ணம் தங்கமயமான கிண்ணத்தில் ஊற்றி முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். அதனால இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? பால்ல முகம் பார்ப்பது போல இருக்கு. எப்படி? பால்ல முகம் பார்ப்பது போல. இப்ப ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னா அந்த கிணத்தை இறைச்சிக்கிட்டே இருந்தாதான் அந்த கிணத்துக்கு பாசம் பிடிக்காது, தண்ணி பரிசுத்தமா இருக்கும். இல்லைன்னா பாசம் முடிடும். இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? பாசல முகம் பார்ப்பதை போலவும் பாசை நீக்கிட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். இப்ப ஒரு கண்ணாடி பாக்குறோம். அந்த கண்ணாடி பக்கம் பார்த்தா தான் முகம் தெரியும், திருப்பி பார்த்தா தெரியாது. அதனால இவர் சொல்லக்கூடிய வார்த்தை பால்ல முகம் பார்ப்பது போலவோ பாசல முகம் பார்ப்பது போலவோ கண்ணாடியில அட்டை முகம் பார்ப்பது போல இருக்கு. நல்ல தெளிவா எப்படி நெய்யில முகம் பார்ப்பது போலவோ தண்ணீர முகம் பார்ப்பது போலவோ அது கண்ணாடியில முகம் பார்ப்பது போலவோ அப்படியே புட்டு இவங்கதான் உங்க அப்பா, இவங்கதான் உங்க அம்மா, பஞ்ச பாண்டவர் தான் தம்பிமாரு சொன்ன சொல்லக்கூடிய வார்த்தை பாலியல் முகம் பார்க்கிற மாதிரியும் இறைச்சியிலே பாசை மூடி இருக்கிற பாரு அதை பார்க்கிற மாதிரியும் கண்ணாடி மறுமுகம் பார்க்கிற மாதிரியும் இருக்கின்றதா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தெளிவா எடுத்து உறுத்தையானால் யாருக்கு தாயாதி ராஜாக்களுக்கு எப்படி பங்காளி எப்படி அண்ணா அப்படி தெளிவா சொன்னீங்கன்னா அது குடுக்குறேன்னு சொல்லல பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியே வாய் கடாசு பொறுக்கி போக சொல்லு. ஆமா தெளிவா சொல்ல சொல்லு. அவளுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும். சரி என்னுடைய குலாச்சார பரம்பரையை நான் சொல்ல வேண்டும். ஆமாங்க அதுதானே சொல்றமா.
குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தவண்டினா குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தது இந்த ஆளுக்கு என்ன வேணும்? குந்தமாதேவிக்கு முந்தி வேணும். ஆமா, அது என்ன? பஞ்ச பாண்டவருக்கு மாமனா வேணும், தாய் மாமனா. ஆமாங்க. அப்புறம் எங்கடிக்கிறான் பங்காளி? அப்புறம் எங்கக்கிறான் பங்காளி? ஆமாங்க. அப்புறம் எப்படி சண்டைக்கு போவா? சரிங்க. குந்தமாதேவிக்கு அண்ணனாக வேண்டும், ராஜாக்களுக்கு என்ன வேண்டும்? மாமனாக வேண்டும், தாய் மாமனாக வேண்டும். எப்படி பங்காளி? எப்படி பங்காளி அப்படின்னு கேக்குறான். திருத்தமா எடுத்து விடுறீங்களா? அப்படி இருந்த போதிலும் ராஜாக்களுக்கு எப்படி பங்காளியாக வேண்டும் அப்படின்னு கேக்குறான். அதானே ஆகட்டும், சொல்றவா சொல்லுங்க. அந்த குமரி மாயாத்தினில் பின்னாடி பாடினாரு. அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு பெயர் குமரி. குமரி எப்படின்னா ஏரி வேலை பேசும்போது பேசாத, தயவு செய்து இந்த பள்ளியை கட்ட முடியல, மூச்சு வாங்க. ஆமா, குமரியின் வயசுல பிறந்த நடி மானேனா இந்த குழந்தை பேரு குமரி. குமரி ஒரு பெண்ணுக்கு 4 பருவம்: அறுவை, தருவை, மங்கை, மடந்தை. மடந்தை பருவம் அடைந்தால்தான் ஒரு பெண்ணு குழந்தை பிறக்க முடியும். ஏன்னா இப்ப சொல்லுவாங்க வயசு வந்த பொம்பளை மட்டும்தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும். இப்ப இந்த குழந்தை வயதுக்கு வராத குழந்தை, இந்த குழந்தை புள்ள பெத்து எடுக்குமா? ஏன் பாப்பா புள்ள பெத்துக்கிறா? அதனால குந்தமாதேவி குழந்தையா இருக்கும் போது எப்படி புள்ள பெத்தா அத கேளு. ஓ மகாராஜா அறிவை தருவை மங்கை அதுல குமரியாகப்பட்ட அந்த பெண்ணை எப்படி பெறுவீங்க என்று விளக்கமாக சொன்னாதான் ராணி அம்மா தாமரை என்று சொன்னா அந்த குழந்தை அந்த புள்ள வந்து எங்கன்னா புள்ள வைக்குமா? வைக்க முடியாதுங்க அப்படின்னு கேக்குறான். அதுதானா நான் சொல்லணுமா? சொல்றப்பா தர பிடிக்குது எல்லாம் போயில ராக அருமையாக பாரு, ராக அருமையாக பாரு. எப்படியே சூப்பரா சொன்னாரா? முன்னாடி வர சொல்லு, முன்னாடி வர சொல்லு, முன்னாடி வர சொல்லு, கொஞ்சம் முன்னாடி வர சொல்லு. அடி வண்ணமா கதிரன் வந்து அடி வண்ணமா கதிரோன் வந்து என் தாழ வளர்ப்பமா சரி பெறாது பின்னாடி இது விடு என் மாதாமோ பங்கப்பட்டு
என் மாதாவும் பங்கப்பட்டு பொன்னுருகு அவ என்னையும் பேழையில் வைத்து அவ என்னையும் பேழையில் வைத்து அவ எகிட செய்தவாற்று பாரு பெண்ணே பொன்னுருகின் என் தாயா விளங்கக்கூடிய குந்தமாதேவியாகப்பட்டது இப்ப கூப்பிட்டு காமிச்சா பாரு இந்த சபையோர அறிய அத போல ஒரு சின்ன குழந்தையாக இருந்ததாம். அப்ப இருக்கின்ற போது எனது பாட்டனா விளங்கக்கூடிய குந்திபோஜ மகாராஜனிடத்திலே தூர்வாசர் மகாமுனிவர் வந்து அந்த நாட்டிலே சில காலம் தங்கி தவம் புரிய வேண்டும் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு அந்த குந்திபோத ராஜனிடத்திலே வந்தாராம். அப்ப வருகின்ற பொழுது ஐயா குந்திபோக மகாராஜனே, உங்க நாட்டிலே நான் அமர்ந்து சில காலம் தங்கி நான் தவங்களை செய்ய வேண்டும், எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்க என் தந்தையாக விளங்கக்கூடிய பாட்டனாக விளங்கக்கூடிய குந்திபோக மகாராஜன் என்ன செய்தாரா? என்ன செய்தார்? அன்னவர் தூர்வாசர் மகாமுனிவராகப்பட்டவர் பெருத்த கோபமுடையவர் அன்னவருக்கு எப்படி பணிவிடம் செய்வது, யாரை அனுப்புவது அப்படி என்று எதிரத்தோடு ஐத கண்ணு சிந்தனையோடு இருந்தாராம். அப்ப யாருமே வராத பொழுது